தமிழ்குற நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தே டிவிகே என்பது பிஜேபியோட பி டீம்னு சொல்லி நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ற விதமா நம்ம பேசியிருக்கோம். இந்த நிலையில ஆமா நாங்க பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான்ன்ற மாதிரி டிவிகேவின் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் பி வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகை மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழகத்துல தாவேக்கா ஆட்சி வந்தது அப்புறமா பார்த்தோம்னா பிராமணிய எதிர்ப்பு சித்தாந்தம்ன்றது காலாவதி ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாரு. நீங்க சொன்னீங்கன்னா இதுல என்னங்க ஒரு 4 வார்த்தை, இந்த 4 வார்த்தைகளா எதுக்கு நீ ஒரு கண்டென்ட்டா பேசுன்னு கேட்டீங்கன்னா அது வேணா ஒரு 4 வார்த்தையா இருக்கலாம். அந்த 4 வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு முற்போக்கு சிந்தனையாளர்கள் போராடி கொண்டு வந்த ஒரு விஷயம் சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தே ஆகணும். முதல்ல ஒரு பிராமணர்களின் எதிர்ப்பு சித்தாந்தம் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுவே தப்பு. இந்த தமிழக மண்ணுன்றது பிராமணர்களுக்கு எதிரான ஒரு மண் கிடையாது, பிராமணியத்துக்கு எதிரான ஒரு மண். இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எதற்காக இந்த பிராமணிய எதிர்ப்பு கொண்டு வரப்பட்டதுன்னா, சிம்பிளா சொல்ல போனா நிறைய விஷயங்கள். ஒண்ணு சாதி ஒழிப்பு. சாதிய ஒழிப்பை பத்தி பேசணும்னா கண்டிப்பா அங்க பிராமணிய எதிர்ப்பு கண்டிப்பா அதுக்குள்ளேயே வந்துடும். ஏன்னா இங்க யாரு சாதியை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள். சோ நம்ம சாதியை ஒழிக்கணும்னா இங்க கண்டிப்பா இந்த பிராமணிய ஒழிப்பை நம்ம கொண்டு வந்தே ஆகணும். வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க, பிராமணர்களை ஒழிக்கணும்னு சொல்லல, பிராமணியத்தை ஒழிக்கணும்னு சொல்றோம். அப்படி ஏமா நீ பிராமணியத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்க? அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆகம விதிகள், மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த பிராமணர்கள் பூநூல் போட்ட மாமக்கள் மட்டும் தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள், தெய்வத்திற்கு இணையானவர்கள், அவங்க மட்டும் தான் இந்த சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணணும், கோவில் கருவறைக்குள்ள போற உரிமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா பிராமணர்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த ஆகம விதிகள் சொல்லுது. இந்த விஷயங்களை கொண்டு வந்தது யார் எழுதுனா? இவங்களே ஒரு விதிகளை உருவாக்கி இது ஆகம விதி படி இருக்குன்னு சொல்லி இத்தனை வருஷ காலமா நம்ம தமிழக கோவில் எங்க போனாலுமே யாரு பூஜை பண்றான்னு பார்த்தோன்னா பிராமணர்கள் தான் உள்ள இருக்காங்க. நம்ம ஆட்கள் யார சொல்றோன்னா, ஒரு சாமானிய மனிதன் யாராலுமே ஒரு கோவில் கருவைக்குள்ள போக முடியல. ஏன்னா அங்க யார் உயர்ந்தவர்கள் அவங்க இதுவரையும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பிராமணர்களுக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்குன்ற மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம நிறைய போராட்டங்கள்லாம் பார்த்திருக்கோம். நம்ம வரலாற்றிலே எடுத்து பார்த்தோன்னா கோவில் நிலைவு போராட்டங்கள், வைக்கம் போராட்டம், நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். ஸோ தலித் மக்களுக்கு எதிரான அதிகமான ஒடுக்குமுறை எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா பிராமணர்கள் கிட்ட இருந்து தான் இருக்கு. ரிசர்வேஷன் என்ற ஒரு விஷயம் கொண்டு வரும் போதே அதை எதிர்த்து போராடினவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் காரங்களும் பிஜேபி காரர்களும் இந்த பிராமணர்களும் தான். எதுக்கு நீங்க ரிசர்வேஷன் எல்லாம் பேசுறீங்க? ரிசர்வேஷன் எல்லாம் கொண்டு வந்துட்டா எங்க உயர்ந்த ஜாதி, எங்க பிராமண ஜாதிகளுக்கு ஈக்குவலா ஒரு தலித் மாணவனும் படிச்சு மேல வந்துருவான், எங்களுக்கு ஈக்குவலா அவனும் ஆயிடுவான். சோ இந்த சமத்துவம் இங்க நிலவிடும். அதன் காரணமாக இங்க ரிசர்வேஷன் எல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லது யாருன்னு பார்த்தோன்னா இவங்க தான். இப்படி ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா போராடினவங்க தான் இப்ப எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க ஒரு சைடு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்த்தோன்னா ரிசர்வேஷனுக்கு எதிரா, சாதி ஒழிப்புக்கு எதிரா. அடுத்த விஷயம் பார்த்தோன்னா பெண்ணடிமைத்தனம். பிராமணிய கோட்பாடுகளை பொறுத்தவரையும் ஒரு பெண் என்பவள் அடுப்பாங்கரையிலே இருக்கணும். நீ ஆட்டுக்குள்ளேயே இருந்துட்டு உங்க வீட்டுக்காரர் வருவாரு, அவருக்கு நீ சமைச்சு போடணும், அவர் ஒரு தெய்வமா பார்க்கணும், உன்னோட வாழ்க்கை உன்னோட கனவுகளா நீ பார்க்கணும்னு சொல்லி அதிகபட்ச ஒடுக்குமுறைகள் நம்ம எல்லா சாதியிலும், எல்லா கேஸ்டிலும், எல்லா ரிலிஜனிலும், எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா பிராமணிய கோட்பாடுல இந்த பெண்ணடிமைத்தனம் என்பது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும், பெண்களும் ஒரு சாதாரண மனுஷங்கள் தான், அவங்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்குன்னு சொல்லி பெரியார் பெண்ணிய கொள்கையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அது பொறுக்காம இந்த பிராமணர்கள் என்ன பண்றாங்கன்னா, என்னடா இந்த தமிழ்நாட்டுல அப்படி என்னதான் எல்லாருமே சமத்துவம் பேசுறானுங்க, இங்க நம்ம சாதியை தூக்கி பிடிச்சுன்னு எதுவுமே பண்ண முடியலையே, எல்லாருமே ஒரு சமத்துவ கோட்பாடுக்குள்ளேயே இருக்கிறானுங்களே, நம்ம பெண்கள் நம்ம என்ன பண்ணிருந்தோம், வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு பாதுகாத்துட்டு இருந்தோமே, இப்போ என்ன பண்றாங்க, பெண்களை வெளியே போய் படின்னு சொல்றாங்களே, வேலைக்கு போன்னு சொல்றாங்களே, பெண்கள் கையில நிர்வாகம் எல்லாம் கொடுக்குறாங்களே, அப்ப நம்ம என்ன பண்றது, எப்படியாவது இந்த பெரியார் கொள்கையில உடைக்கணும்டான்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம் ஏதாவது தமிழகத்துல கொண்டு வரணும். ஏன்னா தமிழகத்துல தொடர்ந்து திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் எங்க ஆட்சியில இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படினாவது உடைக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளா பிளான் போட்டுதான் ஒருத்தரா அரசியலுக்குள்ள அவங்க இறக்குறாங்க. அப்படி ஒரு நபர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம சீமான் அவர்கள். சீமான் எப்படி ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோன்னா பெரியாரை கொள்கை தலைவரா வச்சு பல மேடைகள் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சீமான் கொஞ்சம் இதுமா என்ன பண்ணிட்டாருன்னா, பெரியார் எங்க கொள்கை தலைவரே கிடையாது, பெரியாரை பத்தி நிறைய அவதூறுகள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தோன்னா பின்னாடி இருந்து சீமான ஆர்எஸ்எஸ் இயக்கிச்சு. சமீபத்திய காலத்துலலாம் சீமான் ஆர்எஸ்எஸ் மேடைகள்ல இந்த சௌராஷ்டிரா பீப்புள்லாம் வச்சுட்டு நிறைய ஆர்எஸ்எஸ் மேடைகள்ல பாரதியாரை புகழ்ந்து பாடுறேன், பெரியாரை இழிவா பேசுறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அதே வகையில எப்படி சீமான் நான் ஒரு பிராமணிய கோட்பாடை கொண்டு நான் திராவிடத்தை இடிப்பேன், நான் பிராமணிய கடப்பாறையை கொண்டு வருவேன்னு சொன்னாரோ அதே விஷயங்களை தான் தொடர்ந்து தாவேக்காவும் செய்யறாங்களோன்ற டவுட் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா தாவேக்கா கட்சியை பொறுத்த வரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சதும்
பெரியார தன்னோட கொள்கை தலைவர்களை ஒருத்தரா அறிவிச்சாங்க. இதே மாதிரிதான் சீமானும் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்படி பெரியாரோட கொள்கைகள்லாம் எனக்கு வேணான்னு பெரியாரை ஒதுக்குனாங்களோ, விஜயும் அதே மாதிரிதான் வருங்காலத்துல செயல்படுவார்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே பெரியாரோட கொள்கை தலைவர் தான். ஆனா பெரியார் எடுத்த நாத்திக கொள்கையில நாங்க கைவிட்டுட்டோம், அந்த நாத்திக கொள்கையில மட்டும் தவிர்த்து மத்தபடி எங்களுக்கு பெரியார் கொள்கை தலைவர் தான் சொல்லி சில கருத்துக்களை இப்போ ஒதுக்குறாரு. அடுத்ததான் பெரியாரே எங்க கொள்கை தலைவர் கிடையாதுன்னு சொல்லி விஜய் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிடுவாரு. இன்னும் சில விஷயம் சொல்ல போனா த்ரிஷாவையும் விஜயும் இணைத்து பேசி சில ஊடக வட்டாரங்கள் எப்படி சொல்றாங்கன்னா, த்ரிஷாவோட அப்பா வந்து ஒரு RSS அமைப்பை சேர்ந்த ஒரு நபர். ஸோ அந்த RSSோட பின்புலத்துல த்ரிஷா இயங்குறாங்க. ஸோ அவங்க அனுப்பி விட்ட ஒரு ஆள் தான் த்ரிஷா. இப்ப த்ரிஷாவை வச்சு எப்படியா விஜய் கவர் பண்ண பாக்குறான்ற மாதிரி ஊடக வட்டாரங்கள் பேசுறாங்க. ஸோ தொடர்ந்து தாவேகா கட்சியினரும் சரி, விஜயும் சரி, விஜய் சுத்தி இருக்க எல்லாருமே சரி, எல்லாருமே ஒரு பிஜேபி RSS கொண்ட அமைப்புகளா தான் இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா தாவேகா பொறுத்தவரையும் நாங்க ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்கிறதுக்கான காரணமே அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர், தன்னை வந்து ஒரு ஜோசப் விஜயாக அவர் அடையாளப்படுத்தி கொள்றாரு. சோ ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ற விஜய் தான் மதத்தை பார்த்து ஒரு தொகுதியில நிக்கிறாரு. அடுத்ததான் அவங்க கொடுக்குற வேட்பாளர்களும் சரி சாதியின் அடிப்படையில கொடுக்குறாங்க, மதத்தின் அடிப்படையில கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலுமே இல்லையா, தாவேகால மட்டும் ஏன் நீங்க சொன்னீங்கன்னா, ஏன்னா நீங்க தான் வந்து உங்களை வந்து ஒரு மாற்று அரசியலா நீங்க ப்ரொபோஸ் பண்ணிக்கிறீங்க. நாங்க வந்து ஒரு மாற்று அரசியல், இதுவரையும் அரசியல் யாருமே இல்லாத புரட்சி நாங்க பண்ண போறோம்னு சொல்றீங்க. அப்ப எல்லா கட்சியினரும் சாதி மதத்தை பார்த்து வேட்பாளர்கள் கொடுத்தாங்கன்னா அதையே நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை எப்படி நாங்க ஒரு மாற்று அரசியலா ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு கேள்வி இருக்குல்ல. வெங்கட்ராமன் அவர்கள் கூட அவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்ப அவரை நீங்க எங்க நிக்க வைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் தொகுதியில நிக்க வைக்கிறீங்க. ஏன் வேற நபர் உங்களுக்கு கிடைக்கலையா? உங்க கட்சியில ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள், 1000 தாண்டி லட்சக்கணக்கில் அவ்வளவு வேட்பாளர்கள் எங்க போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க கட்சிக்காக உழைச்சவங்க, அவங்க யாருமே கிடைக்கலையா? சோ நீங்க பிளான் பண்ணி நீங்க வெங்கட்ராமன் தான் மயிலாப்பூர் தொகுதியில நிக்கிறோம் நீங்க போடுறீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க சாதி அரசியலை புரிஞ்சுக்க கூட முடியாத நிலைமைக்கு நம்ம தமிழக மக்கள் இல்ல. சோ தொடர்ந்து பார்த்தோன்னா வெங்கட்ராமன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துட்டுனா இங்க பிராமணிய ஆதிக்கத்தை நாங்க கையில எடுப்போம் அப்படின்ற விஷயம் தான் மீனிங். அதுதானங்க, அதாவது பிராமண எதிர்ப்புன்றது காலாவதியாகி விட்டதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா தமிழகத்துல சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வேரோடு அழிக்கப்படும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இந்த பிராமணிய கோட்பாடுகள் அவ்வளவு ஆபத்தானதுன்னு பார்த்தோன்னா, மயிலாப்பூர்ல ஒரு பிராமணர் ஒருவர் ஒரு மேடையில வெளிப்படையா பேசுறாரு, இந்த கோவில் கருவறைகளை நம்ம கையை விட்டு போறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம பிராமணர்கள் ஆகிய நம்ம தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கோவில் வாசல் நம்ம திறந்து விட்டுட்டோம். இதோ 4 கால் பிராணி, அதாவது நாய் கூட கம்பேர் பண்றாரு தமிழர்களை. இந்த நாய்ங்கெல்லாம் உள்ள வந்து கருவறைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க, கோவில் கருவறையெல்லாம் நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. இந்த கோபம் அவருக்கு எதுக்கு வருதுன்னா, தமிழக அரசால அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அதன்படி வெறும் பூநூல் போட்ட பிராமணர்கள் மட்டும் தான் கோவில் கருவறைக்குள்ள போயிட்டு நீங்க பூஜை பண்ணணும்லாம் கிடையாது. இங்க தமிழ் மந்திரம் படிச்ச தமிழர்களும் அனைத்து சாதியை சேர்ந்த தமிழர்களும் உள்ள கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ணலாம். உங்களுக்கு மட்டும் தான் தெய்வத்தை வந்து தொட்டு வணங்கி பூஜை பண்ணுன்ற உரிமை இங்க கிடையாது, எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன்படி பெண்களும் இப்ப அர்ச்சகரா மாறிட்டு இருக்காங்க. இந்த கோவத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, இங்க திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. இவங்க தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, திராவிட கட்சிகள் வந்ததால இந்த பிராமணிய ஆதிக்கம்ன்றது மொத்தமா போயிடுச்சு, எப்படியாவது இந்த திராவிட கோட்பாடை உடைக்கணுன்றதுக்காக தான் இப்ப விஜய் அவர்கள் ஒருத்தரா இறக்கி விட பார்த்தாங்க. அடுத்தா விஜய் அவர்களை இப்ப உள்ள இறக்கி இருக்காங்க. இப்ப பேசுறதுல வெங்கட்ராமன் இவரை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்தோம்னா, விஜய் எப்படி தனது குடும்பத்தை நடுத்தருவுல விட்டுட்டு இன்னொரு நடிகையோட சுத்துறாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு அவதூறு இருக்கோ, அதே மாதிரிதான் இவர் கட்சியை சேர்ந்த இந்த வேட்பாளர் வெங்கட்ராமன் அவர்களும் தனது குழந்தைய வந்து அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டு வந்ததாகவும், அந்த பெண் மீது கொலை மிரட்டல் விடுறதாகவும், நிறைய வன்முறைகளை ஈடுபட்டிருக்காரு, அபாஷன் பண்ண சொல்றாரு, என் குழந்தை என் கண்ணிலே காட்ட மாட்டான்னு சொல்லி அந்த பெண்ணும் இன்னைக்கு எப்படி சங்கீதா கோர்ட்ல வந்து நீதி கேட்டாங்களோ அதே வகையில வெங்கட்ராமனோட மனைவியும் இன்னைக்கு கோர்ட்ல வந்து நீதி கேட்கிறாங்க. சோ இவங்க கட்சி மொத்தமாவே பார்த்தோன்னா பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்றாங்க தவிர அவங்கள சுத்தி இருக்க பெண்கள் யாரையுமே ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ சொந்த குடும்பத்துக்கே ஒரு நல்லது பண்ண முடியாத இவங்க தமிழக பெண்களை எப்படி பாதுகாக்க போறாங்கன்னு சொல்லி விஷயம் இருக்கு. அவங்க கட்சிக்குள்ள இருக்க பெண்களுக்கே வந்து பல பாலியல் தொல்லைகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லி அவங்களே நிறைய கன்வீன் கொடுத்துருக்காங்க. இந்த வெங்கட்ராமன் விஷயத்துக்கு மறுபடியும் வந்தனா, ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் விஜய் மூலியமா தமிழகத்துல வந்துருச்சுன்னா ஈஸியா பாஜகவாலையும் RSS ஆலையும் தமிழ்நாடுக்குள்ள ஊடுருவ முடியும். ஏன்னா அதோட ஆரம்ப கட்ட காலத்திலேயே உங்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா,
பிராமணிய எதிர்ப்பு அப்படின்றது தமிழகத்துல உடைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இவ்வளவு காலகட்டமா முற்போக்கு சிந்தனையாளர்கள், பெரியார்கள், திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து எதை நம்ம போராடி கொண்டு வந்தோமோ, இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசுறேன்னா எனக்கு பின்னால அவ்வளோ முற்போக்கு சிந்தனையாளர்கள், பெரியார் சிந்தனை பேசுறவங்களாம் போராடிட்டு இருக்காங்க. பெண்கள் யாருமே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, பெண்கள் முன்னேறி வரணும்னு சொல்லி. ஸோ இவ்வளோ காலகட்டமா போராடி வந்த விஷயங்கள் எல்லாமே தாவேகா ஆட்சி தமிழகத்துல ஏற்றப்பட்டா அவ்வளோ ஈஸியா பாஜக உள்ள இங்க இருக்க சமத்துவம் முதல்ல நொறுக்கப்படும். இங்க இருக்க பெரியார் சிந்தனை, சமத்துவம் எவனும் பேசக்கூடாதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமாவே இருக்கு. இப்பவே அவங்க க்ளூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க பாஜக தான், நாங்க RSS தான் சொல்லி. ஸோ மக்களாகிய நாம தான் யாருக்கு ஓட்டு போடணும், ஒரு சினிமாக்காரன் பின்னாடி போகாம யாரு கொள்கையோட செயல்படுறா, இங்க யாரு சமத்துவத்தை நிலைநாட்டுவா, யார் இங்க வந்தா மதவாத கட்சிகள் ஊடுருவ முடியாதுன்னு சொல்லி நம்ம தான் யோசிச்சு ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையா வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ வெங்கட்ராமனோட கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம தமிழ் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.